ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து சக்திகள் என்ற தலைப்பில் பார்க்கலாம். சக்திகள், சித்திகள், யோக மார்க்கம் பற்றி ஸ்ரீ சாய்பாபா. ஒருவருக்கு பிராணாயாமம் முதலியவற்றால் ஞான திருஷ்டி கிடைக்கப்பெற்று அவர் தூரத்தில் இருந்த அவருடைய ஆலையில் தீப்பிடித்த போது தனது தியான அறையிலும் தீயை கண்டார். அவருக்கு சித்திகள் பெரும் ஆசைகள் வசப்படுவது எவ்வளவு அபாயகரமானது என சுட்டிக்காட்ட விரும்பினார் ஸ்ரீ சாயிபாபா. ஸ்ரீ சாயிபாபா, வேசியின் ஆட்டங்களை ஏன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறாய்? நான் ஒருபோதும் ஜாலங்கள் புரிய மாட்டேன். ஒரு வேசியுடன் தொடர்பு நமக்கு உகந்ததல்ல என்று அறிவுறுத்தினார். அடுத்தது ஸ்ரீ சாயிபாபா பார்வையை திரும்ப பெறச் செய்கிறார். 1916 ஆண்டில் விட்டல்ராவ் தேஷ்பாண்டே என்பவர் இரு கண்களும் முழு குருடராகியிருந்த தனது பாட்டனாரை ஷீரடிக்கு அழைத்து வந்து இரு கைகளாலும் அவரை தாங்கி பாபாவிடம் அழைத்து வந்தார். முதியவர் பாபாவை வணங்கி, பாபா, என்னால் பார்க்க முடியவில்லை என்றார். ஸ்ரீ சாயிபாபா, நீர் பார்ப்பீர் என்று கூறிவிட்டு எனக்கு 4 ரூபாய் தட்சணை கொடும் என்றார். விட்டல்ராவ் தேஷ்பாண்டே ரூபாய் நோட்டை சில்லறையாக மாற்றி வர சென்றார். அப்போது ஸ்ரீ சாயிபாபா முதியவரின் சிரத்தின் மீது தனது கையை வைத்தார். அவருக்கு கண் பார்வை திரும்ப கிடைத்துவிட்டது. முதியவர் ஆனந்த கண்ணீருடன், பாபா, தங்கள் கருணை ஆச்சரியமானது, தங்களுடைய சக்தி அதிசயமானது, என்னால் இப்போது எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது. ஸ்ரீ சாயிபாபா, உதி பெற்று செல்லுங்கள் என்றார். முதியவர் ஷீரடி கிராமத்துள் திரும்ப சென்று அங்கிருந்து தெளிவான பார்வையுடன் வேறு ஒருவருடைய துணையுமின்றி பம்பாய்க்கு சென்றார். அடுத்தது ஸ்ரீ சாயிபாபா பார்வையை திருப்பி அளிப்பது தற்காலிகமாக. பாசினிலிருந்து ஒரு மாது ஸ்ரீ சாயிபாபாவை தரிசிக்க வந்தார். அவள் கண் பார்வையற்றவர். மசூதிக்கு வந்த அவள் பாபாவிடம், பாபா, இந்த கண்களால் தங்களை தரிசிக்க வேண்டும் என்பது என் ஆவல் என கூறினாள். அவளால் உடனேயே ஸ்ரீ சாயிபாபாவை பார்க்க முடிந்தது. பின்னர் அவள் வெளியே சென்றபோது அவளுடைய குருட்டுத்தன்மை திரும்பி வந்தது. ஓம் சாய்ராம்.